இங்க பரம்டான ஹீரோ பொண்ணுங்க கூட டேட் பண்றது, ஊரை சுத்துறது அண்ட் அவங்க அப்பாவோட கம்பெனில நிறைய பிசினஸா ஸ்டார்ட் பண்ணுவான். எல்லாமே லாஸ்ட்ல போயிருக்கும். இருந்தாலுமே அவங்க அப்பா தான் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அப்போ ஒரு நாள் இந்த கம்பெனில ஒர்க் பண்றவங்க ஃபைண்ட் மை சோல் மட்டும் சொல்லிட்டு ஒரு ஆப்பை கண்டுபிடிக்கிறாங்க. உங்களோட ஃபேஸ் அண்ட் கேரக்டர்லாம் ஃபில் பண்ணா உங்களுக்கு ஏத்த ஜோடியே அதுவே தேடி தருன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதை கேட்டதுமே ஹீரோக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுது. இந்த ப்ராஜெக்ட் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பா இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள உனக்கான சோல்மேட்டை இந்த ஆப் மூலியமா தேடிட்டேன்னா நான் கண்டிப்பா உனக்கு இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்றாரு. அதுக்காகவே இந்த ஆப்ல இவனை பத்தி ஃபில் பண்ணி சோல்மேட்டை தேடலாம்னு சொல்லிட்டு சர்ச் பண்றாங்க. அப்ப கேரளால சுந்தரின்ற பொண்ணு 100% மேட்ச் ஆகுது. சோ அந்த பொண்ணுக்காக ஃப்ரெண்டை கூட்டிட்டு கேரளாக்கு போறாங்க. அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே எனக்கு ரொம்பவும் பிடிச்சு போகுது. அண்ட் அதே இடத்துல ரூம் எடுத்து கேரளால ஸ்டோரி எழுத வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லி அங்கேயே தங்கிடுறான். அண்ட் அந்த பொண்ணு கூட பேசி ஃப்ரெண்டாவும் பழகிறான். அந்த பொண்ணுக்குமே இவனை ரொம்பவும் பிடிச்சு போகுது. அப்போ ஒரு நாள் பேசும்போது ஆத்தாண்ட ஒரு ரிங்கை விட்டுட்டு போயிடறான். சோ அந்த ரிங்கை தேடி கண்டுபிடிச்சிடா. அப்ப இந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச யானை ஒண்ணு இவனை பிடிச்சி வச்சுக்குது. அதை பார்த்த இந்த பொண்ணுமே யானை கிட்ட இருந்து காப்பாத்திரா. அப்பத்துல இருந்து இவனை இன்னும் ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிக்கும். அப்ப அவங்க கம்பெனில இருந்து கால் பண்ணி சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணணும். சோ இந்த ஆப்பை ஓகே பண்ண முடியுமான்னு கேட்கறாங்க. ஹீரோமே எனக்கு அந்த பொண்ணுக்குமே செட் ஆயிடுச்சு. அதனால இந்த ஆப் கண்டிப்பா ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ அந்த பொண்ணு கிட்ட மட்டும் லவ் சொல்லி ஓகே பண்ணிட்டேனா என்னோட அப்பா கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓணம் பண்டிகை அன்னைக்கு மீட் பண்றான். கரெக்டா ஐ லவ் யூ சொல்றதுக்காக ஸ்டார்ட் பண்றா. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணோட மாமா பையன் வந்துடுறா. பார்த்ததுமே இந்த பொண்ணு அவனை போய் கட்டி பிடிச்சிடறா. அண்ட் கொஞ்ச நேரத்திலே அந்த கோவிலே வச்சு அந்த பொண்ணுக்கு அவங்க மாமா பையனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுமே ரொம்பவும் சந்தோஷப்படுறா. அதை பார்த்து இவனுக்கு பல்ப் வாங்கிடுறான்.